இப்ப நான் சொல்ல போற இந்த 2 நடிகர்கள் நடிச்ச படங்கள் வந்து ஒரு பயங்கரமான வெற்றியை கொடுத்திருக்கு. அதுல இவங்களோட கேரக்டருமே ஒரு பயங்கரமான ரிசப்ஷன் அந்த கேரக்டர்ஸ் கிடைச்சிருக்கு. இவங்க 2 பேரும் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த 2 படத்துக்கு அப்புறம் நம்ம பயங்கரமா நம்ம வந்து ஒரு அடுத்தடுத்து படத்துக்கு வந்து புக் ஆயிருவோம். நம்ம இதுக்கப்புறம் ஒரு பிஸி ஷெட்யூலுக்கு போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. ஆனா அது எதுவுமே நடக்கலையா. டோட்டலா அதுக்கு ஆப்போசிட் நினைச்சான். அது என்ன படம் அப்படின்னா, அயன் படத்துல வந்து ஜெகன் நடிச்சிருப்பார்ல, கனெக்ஷன் ஜெகன். அவர் வந்து அந்த படத்தை நடிச்சு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிற டைம்ல வந்து அந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருமே ஜெகன் இந்த படத்துக்கு அப்புறம் உனக்கு ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்கு, ஃபியூச்சர் காத்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு அடுத்தடுத்து படம் புக் ஆகிக்கிட்டே தான் இருப்ப, நீ வந்து உனக்கு ஒரு நாள் கூட பிஸியா இருக்க மாட்டேன், ஃப்ரீயா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்களாம். இவரும் ஆகா ஓகோ அப்படின்ட்டாங்க. ஏன்னா படம் சூப்பரா இருக்கு, படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறப்ப ரைட்டு, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பயங்கரமா ஒரு பிஸி ஜோனுக்கு போயிருவோம்னு எதிர்பார்த்தாராம். ஆனா படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கிட்ட ஆயிடுச்சா, அடுத்த படத்துக்கு யாரும் புக் பண்ணவே வரலையாம். இவரும் வச்சிருந்த வேலையை விட்டுட்டாராம். ஒரு கன்சல்டிங் இதுல ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாராம். அந்த வேலையுமே வேணாம், நான் இதுக்கப்புறம் பயங்கர பிஸி அப்படின்னு சொல்லி அந்த வேலையுமே ரிசைன் பண்ணிட்டாராம். ஆனா 8 மாசத்துக்கு யாருமே எந்த டைரக்டருமே இவருக்கு ஒரு கேரக்டருக்கு அப்ரோச் பண்ணலையாம். கடைசியா தான் ஒரு 8 மாசத்துக்கு அப்புறம் லிங்குசாமி பையா படத்துக்காக ஒரு அப்ரோச் பண்ணாராம். அதுக்கப்புறம் தான் யோசிச்சாராம், தயவு செய்து யார் என்ன சொன்னாலும் நம்பிடக்கூடாது, கையில ஒரு வேலையை விட்டுறக்கூடாது, அந்த வேலையை வச்சுக்கிட்டே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெகன் சொல்றாரு. இன்னொன்னு யார் அப்படின்னா, பருத்திவன் படத்துல நடிச்ச சரவணன், அந்த செவ்வாழ சித்தப்பு கதாபாத்திரம் இருக்குல்ல, அந்த கதாபாத்திரம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பயங்கரமா அந்த கதாபாத்திரம் பேசப்பட்ட ஒரு கதாபாத்திரம் சித்தப்பு அப்படிங்கிறது மாதிரி. அவரு என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா, அந்த படத்துல அமீர் கிட்ட போய் இவர் தான் கேட்டிருக்காராம், சரவணன் தான் கேட்டிருக்காராம், எனக்கு வாய்ப்பு பெருசா இல்ல அமீர், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்க, இதுக்கப்புறமா நான் ஏதாவது ஒரு இது பண்ணோடனே வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கப்புறம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணி அந்த படம் வந்து பயங்கரமான ஒரு பேர் வாங்கி கொடுத்துச்சு. செவ்வாழைங்கிறது வந்து சித்தப்புங்கிற கதாபாத்திரம் பயங்கரமான ஒரு பேர் வாங்கி கொடுத்து நல்லா ரீச் ஆனாரு. ஆனா உண்மையாவே அந்த படத்துக்கு முன்னாடி எப்படி சும்மா இருந்தாரு வீட்டுல, அந்த படத்துக்கு அப்புறமும் வீட்டுல சும்மா தான் இருந்தேன் அப்படிங்கிறாரு. அந்த படம் வந்து நல்லா ஓடிச்சு, நல்ல சக்சஸ் ஆன ஒரு படம். எனக்கு அந்த படத்துல வந்து நல்ல மக்கள்லாம் என்னைய வந்து என் கேரக்டரை பாராட்டினாங்க, எல்லாம் ஓகே. ஆனா அந்த படத்துக்கு அப்புறம் பெருசா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல சினிமா ரீதியா. நான் சினிமால அந்த படத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அதே தான் அந்த படத்துக்கு அப்புறமும் இருந்தேன். பெருசா அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நான் அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்து நான் வேற ஒரு இதுக்கு போயிட்டு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி இந்த 2 நடிகர்கள் சொல்றாங்க. இந்த 2 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாது அப்படிங்கிறதையும், தெரியாது அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் பா.